வரக்கூடியவர்கள் மக்கள். அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டியது சட்டத்தோட கடமை. அப்ப அந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, நெறிமுறைகள வகுக்கும். இன்றைக்கு பேசுபொருளாக ஆகியிருப்பது 4வது ஒரு 4 முனை தேர்தல் அப்படின்னு வரும்போது, தமிழக வெற்றிக் கழகம், விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற டிவிகே. இப்போ இந்த டிவிகே தமிழக அரசியல்ல இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கெல்லாம் விமர்சனத்தை விஜய் அவர்கள் தான் எதிர்கொண்டு ஆகணும். அந்த பவுன்சர்ஸ வச்சுக்கிறது, உயிருக்கு உயிரா நேசிக்கிற தலைவரை ரசிகனாக ஓடி வருகிற குண்டு கட்டா தூக்கி போடுறது. நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் தமிழ்ல அரசியல் நகர்வுகள் குறித்து நம்ம நிறைய விருந்தினர்களோட பேசியிருக்கோம். இன்றைக்கு ஒரு பொது மாறுதலாக நிறைய நேயர்கள் கிட்டேருந்து நமக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இன்றைய தமிழக அரசியல் எப்படி இருக்கு? புதிய அரசியல் தலைவர்களோட வருகைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அது குறித்து இன்றைக்கு நேயர்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ற வகையில இந்த பேட்டி அமையும். அதுல முதல் கேள்வியா 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தல். வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும். ஆனா தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் வருவாங்க, போவாங்க. சில கூட்டணி இப்ப திமுக கூட்டணி அப்படி பார்த்தீங்கன்னா, கொள்கை சார்ந்த கூட்டணி. நாங்க கொள்கைக்காக தான் கூட்டணியில இருக்கிறோம். எங்களுக்கு சீட் ஷேரிங்ல பெரிய பிரச்சனை இல்ல. எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்ல. கொள்கைக்காக நிற்கிறோம். பாசிசத்தை எதிர்த்து நிற்கிறோம். கூட்டாட்சி தத்துவத்தை காத்து நிற்கிறோம். சமூக நீதி நிலைநாட்ட வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள இதை எதிர்த்து நிற்பது, தமிழகத்தை காப்பது, திராவிட அரசியல், அதை பத்தி பேசுவாங்க. ஒரு சில கூட்டணிகள் என்னவா இருக்கும், கடைசி நேரத்துல வருவாங்க. இங்கேயும் பேசிட்டு இருப்பாங்க, அங்கேயும் பேசிட்டு இருப்பாங்க. அங்க எக்ஸ்ட்ரா 1, இங்க எக்ஸ்ட்ரா 2 இல்ல வேற ஏதாவது சொல்லுவாங்க. இங்க போட்டி கிடைக்குமா, அங்க போட்டி கிடைக்குமா? கடைசி நேரங்கள்ல கூட்டணியோட நிலைப்பாட மாற்றிட்டு போன வரலாறும் இங்க உண்டு. அந்த மாதிரியான ஒரு கூட்டணி. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, எலக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நடக்கும். ஆனா, இன்றைய இந்த 2026 ஆண்டுக்கான தேர்தல் அப்படி இல்ல. ஒரு வருடம் அப்படி முன்னாடியே இந்த எலக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கு ஒரு முக்கிய காரணமாக பேசப்படுவது, இளைய தளபதி விஜய் அவர்களுடைய வருகை. தமிழக வெற்றிக் கழகம் என்பதை உருவாக்கி, இன்றைக்கு அவர் சமீபத்தில கூட ஒரு மாநாடு நடத்தி முடிச்சார் மதுரையில. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 100% வாக்காளர்கள் இருக்காங்கன்னா, 100%த்துல குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 20% வாக்காளர்கள் இளைய தலைமுறை, யங்ஸ்டர்ஸ், அதாவது முதல் முறையாக வாக்களிக்க தகுதியானவர்கள், கல்லூரிகள்ல படிக்கக்கூடியவர்கள், இல்ல ஒரு ஐடி கம்பெனிஸ்லயோ ஒரு வேலைக்கு சேர்ந்து 1 வருடம், 2 வருடம் ஆகக்கூடிய ஒரு 25 வயதுக்குள் உட்பட்டவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 15லேருந்து 20% இருப்பாங்க. இது இல்லாம, நான் இந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன், இந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன். எலக்ஷன் நேரத்துல எந்த வேட்பாளர் நிக்கிறாரு, எந்த கட்சி எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள குடுக்குது, அது அடிப்படையில வாக்களிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க நியூட்ரல் வோட்டர்ஸ். அவங்க ஒரு 10லேருந்து ஒரு 15% இருப்பாங்க. ஸோ, அது ஒரு 10 டூ 15, 20% எடுத்துக்கொள்வோம். இது ஒரு 15, 35%. மீதி இருக்கிற 65% இது வாக்களிக்கக்கூடியவர்களை சொல்றேன். இந்த 65%த்துல இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதோட கூட்டணி, இந்தியா கூட்டணி. அவங்க கடந்த முறையில 52% வாக்கு வாங்குனாங்க. அப்புறம் அது இப்ப 49, 47%. இப்போ அவங்களுக்கு தேர்தல்னு வந்தா கூட, அந்த கூட்டணி குறைந்தபட்சம் 40லேருந்து 47% வரைக்கும் வாக்குகள் பெறக்கூடிய நிலையில இருக்கு. அதற்கு எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுக, அவங்க இன்னைக்கு அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் இல்ல.
இதற்கப்புறம் அங்கேருந்து அவங்க கூட போனதால தான் நாங்க தோத்தோம் போன சட்டமன்ற எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியாவே நின்னாங்க. ஆனா இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட அரசியல் நிர்பந்தம் அதிமுகவுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி அவங்க தொண்டர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி இதுவரைக்கும் ஒர்க் அவுட் ஆன மாரி தெரியல. இது மாரி ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல ஏற்கனவே வந்து திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக களத்தில வந்துட்டு தேர்தல்களை சந்திக்கிறவர் சீமான். நாம் தமிழர் கட்சி சீமான். சீமான் அவர்கள் பத்தி பேசும்போது, சீமான் அவர்கள் வந்துட்டு நல்ல தமிழ் அ பற்றாளர். தமிழ் மொழியை சிறப்பாக மேடைகளில பேசக்கூடியவர். இன்றைக்கு அவர் அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல மேடைகள்ல சில எடுத்துக்காட்டுகளோட பேசக்கூடிய ஆட்கள் குறைவு. திமுக மாதிரியான கட்சிகள்ல அதற்கான பயிற்சியோடு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க இவரோட கம்பேர் பண்ணல. ஆனா சீமான் வந்து தனி மனிதனா ஒரு கட்சிய ஆரம்பிச்சு அவர் பேசக்கூடிய இடத்துல இருக்காரு. அவரு பின்னாடி திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டேன், அதிமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டேன். நான் மாற்றை எதிர்பார்க்கிறேன். அப்படின்னு ஆதரிக்கக்கூடியவங்க குறைந்தபட்சம் கடந்த முறையில 12, 13, 14% வரைக்கும் வாக்குகள் அவர் வாங்கினார். அது காரணம் என்ன? அவர் பேசின மாற்று அரசியல். 3வதாக இருக்கிறார் இன்னைக்கு. 4வதா இது 3க்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட், வேட்பாளர்கள், தேர்தல் வாக்குறுதிகளை மையப்படுத்தி வெற்றி வாய்ப்பு மாறும். இன்றைக்கு பேசுபொருளாக ஆகியிருப்பது 4வது ஒரு 4 முனை தேர்தல் அப்படின்னு வரும்போது தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற டிவிகே. இப்போ இந்த டிவிகே தமிழக அரசியல்ல இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தக்கூடிய தலைவரில் ஒருவராக அவர் விளங்க முடியுமா? என்பதுதான் இன்னைக்கு டாபிக்கே. விஜய் அவர்கள் அவரு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது ஜனநாயகத்தோட உரிமை. அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார். அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் யார் வந்தாலும் அவர்கள் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு தான் ஆகணும். விமர்சனத்துக்கே நான் உட்பட மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. காந்தியிலிருந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியிலிருந்து இங்க நமக்காக உழைத்து உயிர் நீத்த அனைவருமே பெரியார் உட்பட விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் விஜய் விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனப்போக்கம் இருக்கிறதா? அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 2வது இப்போ வந்து விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறாங்க. வர 13ஆம் தேதி அவருடைய முதல் அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வந்து திருச்சியில இருக்கு. உடனே இது ஒரு தரப்பு வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஆளும் திமுக அரசாங்கம் வந்து விஜயை பார்த்து பயப்படுது. அதனால தான் அனுமதி மறுக்கிறாங்க. அப்படின்னு ஒரு கட்சி சார்ந்தவர்கள், அந்த கட்சியை விரும்பக்கூடியவர்கள் இப்படி விஷயங்கள பேசுவாங்க. ஆனா சட்டம் என்ன சொல்ல வருது நம்ம பார்க்கணும். இன்றைக்கு சென்னை மாரியான பெருநகரங்கள்ல பேரணி நடத்துறதுக்கு தடை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாயிடுச்சு. வாகன போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, இங்க பேரணிகள நடத்த அனுமதியே கிடையாது. அப்போ விஜய் வந்து நாங்க பேரணி நடத்தணும்னு கேட்கிறாரு. ஒரு அஜித்னு ஒரு இளைஞர் கொலை வழக்குல அதுக்குண்டான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்வேறு ஏன்னா வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. வரக்கூடியவர்கள் எந்த கட்சியோட தொண்டர்கள்லாம் பார்க்க முடியாது. வரக்கூடியவர்கள் மக்கள். அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டியது சட்டத்தோட கடமை. அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, நெறிமுறைகளை வகுக்கும். இந்த மாரி நேரத்துக்குள்ள முடிக்கணும், இந்த நேரத்துக்கு வரணும், இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கும், ஃபயர் சர்வீஸ் இருக்கணும், காவல்துறை இருக்கும், முதலுதவிக்காக மருத்துவர்கள் இருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும். இது மாரி பல கட்டுப்பாடுகள் இது வந்து எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இதே மாதிரியான வந்து கட்டுப்பாடுகளை தான் விஜய் அவர்கள் கேட்கிற இடங்களுக்கும் பொருந்தும். அந்த வகையில வந்துட்டு அவங்க கடைசியா இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம சிறப்பான கல்வி குடுத்துருக்குறோம். சிறப்பான குடும்பங்கள்லேருந்து தான் வராங்க. ஆனா அந்த இளைஞர்கள் வந்துட்டு ரோட்ல இருக்க பிளாட்ஃபார்ம உடைக்கிறது, நடுவுல மீடியம்ஸ்ல போட்டிருக்க செடிகள பிடுங்குறது, அந்த மரத்து மேல ஏறுறது. ஒரு தலைவர் நீங்க விஜய வந்துட்டு ஒரு ஒரு திரையில வந்து ஒரு பிரபலமா பார்க்குறீங்க. ஒரு செலிபிரிட்டி. அவர் இல்லன்னே சொல்லல. அவர் இன்றைக்கு தமிழகத்தோட உச்சபட்ச நட்சத்திரம். அதிகமா சம்பளம் வாங்குறவரும் அவரு தான். அதிகமா டாக்ஸ் கட்டுறவரும் அவரு தான். எல்லாமே சிறப்பு. ஆனா, அந்த மாரியான ஒரு தலைவர நீங்க ஒரு ஒரு சினிமா நட்சத்திரத்தை தலைவராக பார்க்குறீங்க.
அவரு உங்கள அழைக்கிறாருன்னா, நீங்க எந்த மாரி வரணும்? ஒரு பண்பட்ட மனிதர்களாகத்தானே நீங்க வரணும். இப்ப நீங்க வந்துட்டு அ செடி உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? செடிய வந்து புடுங்குறது, மரத்து மேல ஏறி உட்கார்றது, அவரோட வாகனத்துக்கே நீங்க பாதுகாப்பு இல்லாம அவர் வாகனத்து மேல ஏறுறது. அது கேட்டா நான் வந்து அவர் மேல வச்சிருக்க அளவற்ற அன்பு. எது அளவற்ற அன்பு? அது அடுத்த கட்டமா தான் அவர் வந்து நடத்தின மதுரை மாநாட்ல, உலகத்திலே எந்த கட்சி மாநாட்டிலயும், பொதுக்கூட்டத்திலயும் வந்து கம்பி போட்டு 10 அடிக்கு கேப் விட்டு அதுல வந்து கிரீஸ் தடவுனதா வரலாறே இல்ல. அவரு தடவுனது அவர் தப்பா? இல்ல அவரு தடவுற அளவுக்கு கொண்டு போனது இந்த தொண்டர்களோட, இந்த ரசிகர்களோட தப்பான்னே தெரியல. ஆனா இதற்கெல்லாம் விமர்சனத்த வந்து விஜய் அவர்கள் தான் எதிர்கொண்டு ஆகணும். அந்த பவுன்சர்ஸ வச்சுக்கிறது, உயிருக்கு உயிரா நேசிக்கிற தலைவர ரசிகனாக ஓடி வருகிற குண்டு கட்டா தூக்கி போடுறது. இப்ப இப்ப நீங்க போட்டதால தானே அது அரசியல் எதிர்க்கட்சி என்ன பண்ணுவான்? இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு என்ன என்ன அரசியல் தான். அவனுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும். இவன் எங்கனா தப்பு பண்ணிட்டே இருப்பானான்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ இவன் எடுப்பான். அப்ப நீங்க வந்து கிரீஸ் தடவுனது உங்க தப்பு. அத அவன் பொலிட்டிக்கல் மைலேஜா மாத்துறான். வந்து நீங்க வந்து பவுன்சர்ஸ வச்சு உங்க ரசிகர்கள தூக்கி வெளியில போட்டது தப்பு. அத எதிர்க்கட்சிகள் வந்து அரசியலாக்குது. இதனால வந்து அவங்க மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வரும்போது, தன்னை மட்டும் பண்படுத்திக் கொள்ளார் போதாது. தன்னை ஃபாலோ செய்கிற, தன்னை நோக்கி வருகிற இந்த கூட்டத்தையும் பண்படுத்தணும். நம்ம வந்து சினிமா த த இப்ப நட்சத்திரங்கள் என்னவா இருக்கும்? அப்படியே தூக்கி போட்டு ஸ்டைலா வந்து சிகரெட் புடிச்சா ஒரு கைத்தட்டு, கழுத்துல பாக்கெட்ல வைக்க வேண்டிய கர்ச்சீப்ப தூக்கி கழுத்துல கட்டுனா, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பல கலர்ல பல சட்டை போட்டா அதுக்கு ஒரு கைத்தட்டல். ஒரு ஒரு ஹீரோயினோட அ அருமையா ரொமான்ஸ் பண்ணி அழகா டான்ஸ் ஆடுனா ஒரு கைத்தட்டல். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த 10 டூ 15% அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி கம்மியா இருக்கிறதா நாங்கலாம் உணர்றேன். ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கு. அவங்க போறாங்க, நம்ம போவோம். இவர் வந்தா மாற்றம் வந்துரும். என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறீர்களா? தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீர்களா? இதுவும் ஆதரிக்கிறோம், அதையும் ஆதரிக்கிறோம். அதுல ஒரு பெரிய நிலைப்பாடுல பெரிய முதல் குரல் முற்றிலும் போராட்டமா இருக்கு. அத அவர் பதில் சொல்லி ஆகணும். நாட்டுக்கு நல்லது செய்பவர்களை இந்த நாடு வரவேற்கும். இந்த நாட்டை தூக்கி சுமக்கிற இந்த தோள்களை இந்த இந்த நாடு ஏற்றுக்கொள்ளும். அந்த தே வில் ஷேர் தியர் ஷோல்டர்ஸ். அப்போ அதற்குண்டான தலைமையாக நீங்க இருக்கணும். தலைமை பண்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இது மாரியான இந்த எந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு தலைவராக வரப்போகிறார் என்பதை வரும் காலங்கள் தான் சொல்ல முடியும். இப்போ வந்து இன்னொரு பெரிய ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அவரு உச்சபட்ச நட்சத்திரம். இத்தனாயிரம் கோடி, இத்தன 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் உட்டு வந்திருக்காரு. எத்தன 100 கோடி ரூவா சம்பளம் வாங்குறாரு? 200 கோடி ரூவா சம்பளம் வாங்கியிருக்காரா? 300 கோடி வாங்கியிருக்காரா? அதே அமௌண்ட்ட டிக்ளேர் பண்ணியிருக்காரா? இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணியிருக்காங்களா? அப்ப எதுக்கு வந்துட்டு ஒரு படம் ஷூட்டிங் கடலூர்ல நடக்கும்போது, இன்றைக்கு அவரு கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அருண்ராஜ், ஐஆர்எஸ் ஏன் வந்து சோதனைய வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடத்தணும்? அங்கேயே அவர வலுக்கட்டாயமாக வந்து சோதனைக்கு உட்படுத்தி, அவர ஏன் சென்னை வரை வந்து அழைத்து வர வேண்டும் கார்ல? பல மணி நேரம் சோதனை நடைபெற்றது. இதே அருண்ராஜ் ஐஆர்எஸ் தலைமையில. அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுடைய பல பேட்டிகள பார்க்கும்போது, அவர் வந்து அ அவரோட செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸை நோக்கி இருக்கு. அதுக்கு வந்து நீங்க நீங்க எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு சோசியல் மீடியால தேடுனாலும் அவரோட வீடியோஸ் வருது. அவரோட இன்டர்வியூஸ் வந்திருக்கு. அப்ப அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் போன்றவர்கள் தான் இவர வழிநடத்துறாங்க. இப்ப புசி ஆனந்த் இருக்காரு. புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில ஒரு சட்டமன்றத்தில ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவருக்கு அங்க இருக்கிற ஆர்எஸ்எஸோட, பிஜேபியினரோட நெருக்கமான தொடர்பு இருக்கு. இது நான் மட்டும் சொல்லல. இது என்னோட கருத்தும் இல்ல. எல்லாமே ஒரு வெளியில தெரியக்கூடிய உண்மை. நேற்று வரைக்கும் வந்து லாட்ரி மார்ட்டினோட மருமகனாக இ இ இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, நேற்று வரைக்கும் விசிகாவோட திருமாவளவன் அந்த இனத்துக்காக உழைப்பேன், இந்த இனத்தின் மீட்டெடுப்பேன், வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் அப்படின்னு பேசினவர். அவர் அதுக்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு எலக்ஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கார். விசிகாவுக்கு வராரு, துணை பொதுச்செயலர் பதவி வாங்குறாரு. அந்த கட்சியில நெறைய வந்து அது பெரிய குழப்பத்தை விளைவிக்குது. கூட்டணிக்குள்ளே இருந்து திமுகவை விமர்சிக்கிறாரு. அத அந்த கட்சி தலைவர் வார்ன் பண்ணி அவர இடைநீக்கம் செய்யும்போது, அதுக்கு மன்னிப்பு கோரியோ, அதுக்கு விளக்கம் கொடுத்தோ, அத ஏற்றுக்கொள்ளாம அடுத்த 15 நாள்ல வந்து நீங்க விஜய் கிட்ட சேர்றீங்க. விஜய் என்கிற மனிதர் தனி மனிதர். அவர் வந்து ஒரு திரைப்படத் துறையிலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறார். அவங்க அப்பா வந்து ஒரு தமிழ் தேசியவாதி. சட்டம் ஒரு இருட்டறை போன்ற மிகப்பெரிய புரட்சி படங்களை கொடுத்தவர்.
அவங்க விஜயோட அப்பா ஐயா சந்திரசேகர் அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்ததே கலைஞர் அவர்கள். சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படம் வந்து அதில வந்துட்டு அப்போ வந்து எதிர்க்கட்சியா திமுக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, அவர் மேல வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போடணும்னு ஈரோடு ஈரோடாக திட்டம் தீட்டப்பட்டது. அப்ப கலைஞர் அவர்களோட நாலேட்ஜுக்கு அது போயிட்டு உடனே இல்ல. இவர் ஒரு புரட்சிகரமான இயக்குனர். தமிழுக்கான உழைக்கக்கூடிய, தமிழ் மண்ணை நேசிக்கிற சந்திரசேகர் மேல இந்த சட்டத்த போட்டீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய விளைவு நான் ஏற்படுத்துவேன்னு சொன்னம்போது, இரவோடு இரவா அந்த சட்டத்த கேன்சல் பண்ணி, அவர காப்பாத்துன வரலாறுலாம் உண்டு. அது தனி. எப்பவுமே வந்து ஏற்றி விட்ட ஏணியோ, இல்ல மேல ஏறி நின்னதுக்கப்புறம் யார் எந்த பக்கம் போவாங்கன்றது அது வந்து மனித இயல்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து விஜய் இருக்காரு. விஜய் பின்னாடி இருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய யார் வழிநடத்துறா? விஜயோட கொள்கை என்ன? விஜய் யார எதிர்க்கிறார்? யார ஆதரிக்கிறார்? புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஐஆர்எஸ், ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் பிஜேபியிலேருந்து வந்த விமல் போன்றவர்கள் ஐடி துறையை ஏத்துகிறார்கள். இது ஒரு பக்கம். தொண்டர்கள் இப்ப எங்க வீட்ல என் தம்பி இருக்கான். இப்ப எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க பசங்க இருக்காங்க. 15 வயசுல, 18 வயசு, 20 வயசுல. இந்த பிள்ளைகளுக்கு விஜய் எப்படி இருக்காரு? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனா விஜய் வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரா? ஒரு தலைவன் அவரை நோக்கி வரக்கூடிய ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாற்றக்கூடிய என்ன பயிற்சி பட்டறைகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்? எந்த விதமான அரசியல் நாகரிகத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? எப்படி வேணா அரசியல் பண்ணிடலாம். கூட்டம் வந்தா எல்லாம் ஓட்டம் வரணும்னு அவசியம் இல்ல. வடிவேலுக்கு வராத கூட்டமா? நகைக்கடை தொறந்து வைக்கிற ஒரு சாதாரண நடிகைக்கு கூட இன்னைக்கு கூட்டம் கூடும். கூட்டம் கூடுவதால் மட்டுமே இவர் ஜெயித்து விடுவார், இவர் தோற்று விடுவார்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூடுகிற கூட்டத்தை தன் வசப்படுத்துகிற கொள்கை என்னவாக இருக்கணும்? ஒரு ஒரு வந்து ஒரு 1000 பேர உட்கார வச்சு ஒரு தலைவன் பேசணும். தன்னுடைய கொள்கையை பேசணும். விவசாயம்னா இப்படி பண்ணணும். தொழில் புரட்சி இப்படி நடக்கணும். ஒரு பெண்களோட பாதுகாப்பு இப்படி இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க என்னென்ன விஷயத்த நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கீங்க? இது மாரி கேள்விகள் வரும். இத நீங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் நீங்க வந்துட்டு மக்கள் மத்தியில பேசணும். அதுக்கான ஒரு முன்னேற்பாடா தான் நீங்க தேர்தல் பிரச்சாரத்த தொடங்கியிருக்கீங்க. அதுக்கு வந்து அரசாங்கம் நெறைய கட்டுப்பாடுகளை விதிப்பதாக சொல்கிறார்கள். அதுல அப்படி முழுசா உண்மைன்னு சொல்ல முடியாது. சட்டம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கும். ஆனா, அவருக்கு எந்த இடத்துலயும் வந்து இங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லல. இந்த இடத்திற்கு மாறாக இந்த இடத்துல பண்ணிக்கோங்க. இந்த மாரி டே டைம்ல பண்ணிக்கோங்க. வெடிக்கக் கூடாது. இந்த மாரி சில கட்டுப்பாடுகளை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் முழுசா அரசியலே இல்லன்னு சொல்லிட முடியாது. அரசியல் மட்டும் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. இங்க வந்து சட்டத்தின்பால் நடக்கிற ஆட்சிக்கு வந்து மக்களை பாதுகாப்பது தான் முதல் கடமை. அதனால சில நெறிமுறைகள்லாம் அப்படி இப்படி இருக்கும். விஜய் குறித்து பேசும்போது நெறைய விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து இன்னும் அவர வந்து சீர்படுத்திக்கணும். அதான் வரும்போது ஒரு நேயர் கேட்டிருந்தார். இது என்ன வீக்கெண்ட் அரசியலா? இப்ப பார்த்தீங்கன்னா, சில பேர் சில கட்சியில இருப்பாங்க. அவங்கலாம் வந்து முழு நேர அரசியல் பண்ண மாட்டாங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க சாட்டர்டே, சண்டே வீக்கெண்ட்ல மட்டும் பண்ணுவாங்க. பார்ட் டைம் அரசியல் பண்றவங்க தான் வீக்கெண்ட்ல அரசியல் பண்ணுவாங்களா? அது விஜய் தான் அதுக்கு காரணம் சொல்லும். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. சாட்டர்டே, சண்டேல தான் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் லீவு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு லீவு. அப்புறம் அந்த க்ரவுட் அங்க வரும். தெரியல. அது க்ரவுட் வரும்போது தான் தெரியும். அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு திரைத்துறையில பெரிய இடத்துல இருக்கிறவர் தரைய நோக்கி வரணும், களத்துக்கு வரணும், மக்கள சந்திக்கணும். அது வந்து அவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ முதல் ப முதல் 2, 3 கூட்டங்கள்ல வந்து அவர் அதிமுகவ வந்து சாடவே இல்ல. பிஜேபியும் பெருசா சாடல. அப்புறம் அதிமுக, பிஜேபியோட கூட்டணி போனா அதிமுகவ சாட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப பிஜேபிய டச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வந்து அவரோட மெயின் எதிரியா வந்து திமுகவ அட்டாக் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அரசியல் உங்களோட கொள்கைகள நீங்க வந்து இந்த மக்கள் மத்தியில கொண்டு வர சொல்லப் போறீங்க. வேட்பாளர்கள நீங்க வந்துட்டு நிறுத்தப் போறீங்க. பிரச்சாரம் எதிர்கொள்ள போறீங்க. மக்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்றால் அது இந்த ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ள தான் செய்யும். ஆனால் என்னை போன்ற ஒரு பத்திரிகையாளரோட ஒரு பொது வெகுஜன ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு தலைவராக நீங்க இருக்கிறீங்க. இத்தன கோடி வருமானத்த நீங்க விட்டுட்டு வந்ததா சொல்றீங்க. அந்த அத்தன கோடி வருமானத்த நீங்க எத்தன கோடி இந்த மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க? ரூ. 200,00,00,000 என்ன ஒரு படத்துக்கு சம்பளம்னா, அந்த 200,00,00,000ல எத்தன 100,00,00,000 நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக? ஏன் முன்னாடியே பண்ணல? இந்த மாரி நெறைய கேள்விகளோட தான் விஜயோட இந்த பயணம் தொடர்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. யார் வந்து எலக்ஷன் அரசியலுக்கு வந்தாலும், அவர்களை வந்து களம் எதிர்கொள்ளும். மக்கள் சந்திப்பார்கள். ஒரு நல்ல தலைவராக நீங்கள் உருவெடுக்கலாம். அதற்கு நல்ல கொள்கைகளை முதலில் நீங்க வந்து தெரிவிக்க வேண்டும். உங்களுடன் இருப்பவர்களை தகுதியான மனிதர்களாக செலக்ட் செய்து நீங்கள் வைத்திருப்பீர்களானால், இந்த ஜனநாயகம் உங்களுக்கு உண்டான வழிவகையை தேர்வு செய்யும். நன்றி, வணக்கம்.